Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama Rama, Rama Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama Rama, Hare Hare. பிரணதி போடுறேன், ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன், தென் படிக்கலாம். தமிழ். எஸ். கம்ப்யூட்டர் வேற நின்று போயிட்டா என்ன தகராறுப்பா. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு ஏதாவது தெரியறதா? என்ன தெரியறது ஸ்கிரீன்ல? தெரியுது மாதாஜி. தெரியுது மாதாஜி. பிரணதி மாத்திரம் தான் சைடுல ஏதாவது தெரியறதா? இல்லையா? தெரியுது மாதாஜி. அதுவும் தெரியறதா? அவ்வளவு ஃபைல் ஓபனர் கீழே க்ளோஸ்னு இருக்கு பாருங்க மாதாஜி, அதை கொடுத்தேன்னா போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஒரு நிமிஷம், இது திறக்க கூடாது. இது பாதி எழுத்து தெரியல மாதாஜி, லாஸ்ட்ல பாதி தான் தெரியுது. இது க்ளோஸ் ஆச்சுன்னா விண்டோ ஃபுல்லா ஓபன் ஆகல மாதாஜி. அந்த லெஃப்ட்ல கீழே க்ளோஸ்னு இருக்கு பாத்தீங்களா, அது தொட்டீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அது க்ளோஸ் பண்றதுக்கு தான் மாதாஜி எல்லாம் சேவ் பண்ணணும். எனக்கு கரண்ட் போயிடுது, சோ ரொம்ப நேரமா இல்லாம போயிடுதுடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்ப பிரணதி தெரியறதா உங்களுக்கு? தெரியாது. பிரணதி பெருசா தெரியலன்னா கொஞ்சம் பெருசு பண்றேன். அது எனக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே மாதாஜி. கொஞ்சம் பெருசு பண்றேன். இப்போ ஒரு நிமிஷம், இது பெருசே பண்ணிடுறேன். நான் அந்த ஃபைல் இதை நான் க்ளோஸ் பண்ண எல்லாம் எடிட் பண்ணதெல்லாம் போயிடும். மிஸ் இஸ் நாட் சேவ்டு. பட்டுன்னு போய் எடுத்து கொஞ்ச நேரம் அப்புறம் தான் எனக்கு இது வந்தது, கரண்ட் வந்தது. இன்னைக்கு அது வேற தகராறு. எஸ், யார் படிக்கிறீங்க? எவ்வளவு கம்மி தான் போட்டிருக்கேன். அஞ்சு ஸ்லோக்கா ஒருத்தர் படிக்கட்டும், இன்னொருத்தர் 5 படிக்கணும். உடனே மார்க் பண்ணி வச்சிருங்க தான் யார் படிக்கணும். பவானி மாதாஜி தானே படிக்கணும் இருக்கா? பவானி மாதாஜி வெளியே இருக்காங்க மாதாஜி. தனலட்சுமி மாதாஜி. பவானி மாதாஜி தான் வெளியில இருக்காங்க. ஓகே, தனலட்சுமி மாதாஜி. ஓகே ஓகே, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதி. பாருங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததா விஸ்வபதாந்திகம் வந்தே ஸ்ரீ குருஹு ஸ்ரீயுதபதகமலம். வந்தேகம் மாதாஜி, வந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்விதம் சாவதூதம் பரிஜனசகீதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதா சககண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதம்ஸ்ச. ஏ கிருஷ்ண கருணா சிந்தோ சிந்து தீனபந்து ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே. தப்த காஞ்ச கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. நெக்ஸ்ட் யார் படிக்கணும்? அவங்க படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் யார் மாதாஜி? தனலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அருள்மொழி மாதாஜி தான். உங்களோட சத்தம் கேட்டுட்டு அதனால தான் உங்களை மியூட் பண்ணேன். அருள்மொழி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. நமோ நமோ வாஞ்சா கல்பதருஷ்ய ச கல்பதருஷ்ய ச கிருப சிந்துபய ஏவ ச பதித்னாம் பாவயோயோ வைஷ்ணவயோ. மாதாஜி அவசரமாய் படாதீங்க. பதிதானாம் பாவனேபியோ வேர்ட்ஸ் பதித்னாம் பாவனேபியோ வைஷ்ணவ்யோ நமோ நமக. நமோ மகா பதாந்திய கிருஷ்ண பிரேம பிரதாய மாதாஜி வதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யாய நாம்னே கௌர சைத்தன்ய யாய இல்லையாங்க.
சைத்தன்ய கிருஷ்ணா சைத்தன்யாய இல்லையே நாம் மாதாஜி சைத்தன்யா அவ்வளவுதான். சைத்தன்யா நாம்னே கௌர விசேஷ விஷயம். நாம்க விசேஷம் இல்ல, விசேஷங்க இருக்கு. விஷே நமக. மாதாஜி நாளையில இருந்து நான் பிரெஞ்சு தான் போட போறேன். பிரெஞ்சு படிக்கணும். சாரி மாதாஜி. தமிழ் படிக்கிறதுக்கே இல்ல மெதுவா படிச்சா வரும் இல்லையா? பாருங்க நான் பேசுறேன், அப்ப கூட நீங்க போய் என்னவோ படிச்சுட்டே போறேன். நீங்க என்னவோ சொல்லுங்க, நான் படிச்சுட்டே இருக்கேன். அப்படி இருக்க கூடாது இல்லையா? நம்ம என்ன படிக்கிறோம், கண்ணு கோஆர்டினேஷன் இருக்கணும் இல்லையா? இல்ல மாதாஜி, நான் படிச்சு பார்த்தேன். நான் இங்க வந்து எழுத்துக்குட்டி படிச்சு பார்த்தேன். விஷே நமக அப்படின்னு நீங்க சொல்லும் போது நான் படிச்சு பார்த்துட்டு இருந்தேன். நாமே கௌர விஷே நமக குருவே கௌர சந்திராய. குருவே கிடையாது, குரவே. நிறைய குருமார்கள், அதனால ப்ளூரல். குரவே கௌர சந்திராய ராதிகாய ததாலயே. ராதிகாயை ததாலயே. இந்த ஏக்கும் ஐக்கும் சந்திராய ராதிகாயை ததாலயே. கிருஷ்ணாய கிருஷ்ண பக்தாய தத் பக்தாய நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமக. நமக பங்கஜ நாபாய நமக் பங்கஜ மாலினி நமக் பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜங்கரயே நமக. ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவ கௌரி வாணி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி சாத்திய சேஷ தாரிணே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌர பக்த பிருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வெரி நைஸ். இது படிக்க வந்துடும்ல, நான் பழக்கம் தான். நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த இதுல வந்து அதுக்குன்னு ஃபாஸ்டா படிச்சு முடிச்சுட்டோம் அந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம வந்து படிக்கிறத நிதானமா படிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் மீனிங் இருக்கும். நமக்கு மீனிங்லாம் இப்ப இன்னும் இப்போதைக்கு அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். மீனிங் வரும், மெதுவா வரும் அதோடலாம் அர்த்தம். ஓகே, இப்ப நம்ம வந்து நம்ம பிரேயர் ஆரம்பிக்கணும். ஓகே எல்லாரையும் இது ஈஷோபனிஷத் L3 வகுப்புக்கு வரவேற்கிறேன். இதுல வந்து நம்ம L3ல 3 சப்ஜெக்ட் படிக்க போறோம் இல்லையா? என்னது? ஈஷோபனிஷத், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு பக்தி ரசாமிருத சிந்து. அப்புறம் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருவேன், உபதேசாமிருதம். இப்ப ஈஷோபனிஷத்துக்கு அப்புறம் உபதேசாமிருதம் தான் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பக்தி ரசாமிருத சிந்து. அது ரொம்பவே நல்லா இருக்கும், அதனாலதான் அது லாஸ்ட்ல வச்சிருக்கோம். அண்ட் இது அப்போ நம்ம இதெல்லாம் எங்கேன்னு படிக்கிறோம்னா இஸ்கான் மங்களூர்ல இருந்து படிக்கிறோம். அவருக்கு நாமனேஷ் தாஸ் பிரபுஜி, அவருக்கு பெரிய நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் ஃபீஸ் எல்லாம் கொடுக்காம தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஜஸ்ட் எல்லாருமே சேவால தான் இருக்கும். நம்ம படிக்கிறோம், நம்ம வந்து சும்மா படிக்கிறோம், சொல்லி கொடுக்குறவங்களும் சும்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க. நாங்களும் ஒன்றும் இது கொடுத்தது இல்லை டெம்பிளுக்காக. நம்ம சேரிட்டி கொடுக்கலாம், அது வேற விஷயம். புக்ஸ் வாங்கலாம், நம்ம அந்த மாதிரி தான் பண்றோமே தவிர அதை தான் நம்ம வந்து இஸ்கான் மங்களூர் தான் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இவ்வளவு நாலேஜ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நன்றி கடனா அது எப்பவுமே நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ப இஸ்கான் அந்த டேட்டி என்னது? ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா, அவருக்கு எப்பவுமே நன்றி நம்ம வந்து நமஸ்காரத்தை தெரிவித்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஒன்லி ப்ரிஃபேஸ் தான் பார்த்திருக்கோம். இவ்வளவு நாளா 4 கிளாஸ் அறிமுகம் தான் பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு என்ன ஆரம்பிக்கிறோம்? இன்னைக்கும் என்னது ஸ்டார்டிங் இதுதான், என்னது? இன்வோகேஷன் பிரேயர் அப்படிம்பாங்க. என்னது? பிரார்த்தனை. இதுலயும் வந்து ஈஷோபனிஷத்துக்கு ஒரு பிரார்த்தனை உண்டு. எப்படி இஸ்கானோட இதுல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை வச்சிருக்காங்களோ அது போல ஈஷோபனிஷத்துக்கும் ஒரு பிரார்த்தனை. அது என்னது? இது கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸ்மஜ்டா நம்மள இருக்கு. சோ இதை நான் ஒரு வாட்டி படிக்கிறேன், அப்புறம் நீங்க 4-5 பேர் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்களும் வந்து இது படிக்கலாம். ஓகே, நான் ஒரு வாட்டி படிச்சு காட்டுறேன், ஈஸி தான், எல்லாருக்கும் தெரியும் இது. ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம்
பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், கிளியரா கேட்டுருங்க. ஓ, நீங்க டியூன்ல தான் பாடணும் இல்லை, நான் அப்படி படிச்சதுனால வருது, இல்லாட்டா நம்ம சும்மா ப்ரோஸ் மாதிரி படிச்சு காட்டுறேன். ஓம் பூர்ணமதஹ பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவ சிஷ்யதே. எஸ், யாரெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கும், இல்லாட்டா இட் கேனாட் மேக் அவுட். தனலட்சுமி மாதாஜி படிங்க பதில. ஓம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஏவாவ சிஷ்யதே. ஏவாவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ணா. அண்ணா படிச்சல் மாதாஜி, ஃபர்ஸ்ட் கிளாஸ். கிருஷ்ணமூர்த்தி சோனா பிரபுஜி. நமஸ்காரம் படிங்க. மாதாஜி. ஓம் பூர்ணம் அத்தஹ பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அண்ணா படிக்கிறாள் எல்லாரும். உஷாமூர்த்தி மாதாஜி படிங்கோ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படி. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ண வெரி மாதாஜி. குட், வெரி நைஸ், வெரி நைஸ். கவிதா மாதாஜி படிங்கோ. இன்னைக்கு பஜன் கிளாஸ்க்கு வரல கவிதா மாதாஜி. மாதாஜி லிங்க் இன்னைக்கு எனக்கு தெரியல மாதாஜி, அந்த பழைய லிங்க்ல வந்தா வர முடியல மாதாஜி. அது சின்ன லிங்க் இல்ல, பெரிய லிங்க். நான் அப்புறம் போட்டேனே, குரூப்ல போட்டேனே. நீங்க குரூப்ல இருக்கீங்க இல்லையா? மாதாஜி நான் குரூப்ல இல்ல மாதாஜி. யா, எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓம் பூர்ணம் அதஹ பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஹரே இங்க கிருஷ்ண மாதாஜி. சிஷ்யத்தேன்னு படிக்கிறேன் இல்லையா, இங்க ஷான்னு வருது. அப்ப இங்க என்ன வரும்? ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அப்ப இது என்ன வரணும்? பூர்ணஷ்யன்னு படிக்க முடியுமா? ஏன்னா இது வேற லெட்டரா இருக்கு, இது வேற எழுத்தா இருக்கு இல்லையா, பார்த்தா தெரியறது இல்லையா? அப்ப இதுக்கு என்ன படிக்கலாம்? பூர்ணஷ்யனா, அப்ப இதுவும் இஷா தான் வரும். அப்ப இது என்னது? பூர்ணஸ்ய, ச ச பூர்ணஸ்ய. பூர்ணஸ்ய. இங்க என்ன வரணும்? இங்க ஷான்னு வரணும். இந்த மாதிரி எழுத்து இருந்தா ஷன்னு வரணும், இது ஷன்னு. இன் ஜென்ரலி என்ன ஆகும்னா, தமிழ்காரங்களோட அந்த மாதிரி வந்துடும். பூர்ணஷ்ய எல்லாத்துக்கும் ஷம் போடுவாங்க, அப்படி கிடையாது. எங்க சர்ச் வரணுமோ அதுதான் சர்ச் வரணும். அது கேட்கறது தானே இருக்கும். அதே போல சேர்ன்னு எல்லாம் வந்தோன்னா அது கரெக்டா சன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க இல்ல இல்லையா, அது வரும். எங்கேயாவது வந்தா நான் உங்களுக்கு காட்டி தரேன். ஓகே, கவிதா மாதாஜி படிச்சாச்சு. அருண்மொழி மாதாஜி படிங்க. ஓம் படிங்க மாதாஜி. ஓம் பூர்ணம் அதக பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. உங்களுக்கு தோணும் என்ன இந்த மாதாஜி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு? ஸ்ட்ரிக்ட் இல்ல, நமக்கு தெரியாததுனால அப்படி தோணும். என்ன தப்பு பண்றோம் இல்லையா, அப்ப நான் கரெக்ஷன் பண்றேன். அது பரவாயில்ல, தப்பா படிச்சா எனக்கு படிக்கணும். அதான் வேணும் மாதாஜி, கரெக்ட் பண்ணும், நம்ம தெரிஞ்சுக்கணும்ல மாதாஜி கரெக்டா எதுன்னு. மாதாஜி நான் படிக்கட்டுமா? தேங்க்ஸ் மாதாஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மாதாஜி. ஹேண்ட் ரைஸ் பண்ணி மதனா மாதாஜி படிக்கட்டும், புவனேஸ்வரி மாதாஜி படிப்பாங்க, காந்திமதி, அப்புறம் நீங்க படிங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண மதனா மாதாஜி படிக்கணும். படிங்க. ஓம் பூர்ணம் அதஹ பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. வெரி நைஸ். புவனேஸ்வரி மாதாஜி படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம் இருங்கோ, ஹேண்ட் ரைஸே பண்ணலையே நீங்க. இவ்வளவு ஹேண்ட் ரைஸ் பண்ணவாடா நிக்கிறாங்களே, அவங்க முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓகே ஓகே. ஓம் பூர்ணம் அதஹ பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. தேங்க்யூ மாதாஜி. என்ன படிக்கிறேன்? காந்திமதி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓம் பூர்ணம் அதஹ பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. Thank you much. ஏவாவசிஷ்யதே. பாபான்னு கரெக்டா படிக்கணும். ஏன்னா இவ்வளவு இருக்கே, ஒரு லெட்டர் இருக்கு இல்லையா. அப்புறம் இங்க என்ன படிச்சோம்? நீங்க என்ன படிச்சீங்க? பூர்ணஷ்யன்னு படிச்சீங்க இல்லையா, அது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க.
இப்போ என்னன்னா okay. இப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா, அப்ப ஈஸியா படிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஐயோ நினைவில்லையே ஏன்னு. ஆனா ஒரு வாட்டி பழகிடுத்துன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இது எல்லாம் Okay, படிச்சா miss. இருக்கணும்னாக்கா அது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போ அந்த டைம்ல நமக்கு வந்து இறக்க முடியாது. நம்ம தப்பு தான் ஒரு வாயில வந்துட்டே இருக்கும். அதனாலதான் Okay, யங் thank you ஏஜ்ல much. படிக்கிற சமயத்துல நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ மாதாஜ் படிங்க. லட்சுமி மாதாஜ் தானே இது கேலக்ஸி. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜ் பேர் தானே அது கேலக்ஸி. ஆமா ஆமா படிக்கிறேன். படிங்க படிங்க. நான் படிக்கிறேன். படிங்க. ஓம் பூர்ணம் அதஹ பூர்ணம் இதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே ஏவாவசிஷ்யதே. இன்னைக்கு வந்து இதுதான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு. இந்த ஸ்லோகம் மாத்திரம் படிச்சுட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதை பத்தி படிக்க போறோம். இது என்ன பூர்ணம் 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 வந்துட்டே இருக்கு. இதை பத்தி என்னன்னு படிக்கலாம். இது வந்து மீனிங் நான் படிச்சு விடுறேன். அப்புறம் வந்து நிறைய லெங்க்தியா வரும்போது நம்ம வந்து ஓகே யாருக்கும் வேற யாருக்கும் படிக்க வேண்டாம் இல்லையா. ஓகே நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன். இப்போ என்னது ஓம். ஓம்னா என்னதே தெரியல. எல்லாம் ஒரு பிரணவ ஓம். நம்ம என்ன ஒரு இது மந்திரம் எல்லாம் சொல்லித்தனாலும் ஓம்னு வரும். அது யாரை குறிக்கிறது? பகவத்கீதாலேயே அதை பத்தி தான் ஒரு சாப்டரே இருக்கு. 17 சாப்டர்ல ஓம் யாரை குறிக்கிறது? பகவானை தான் குறிக்கும். கிருஷ்ணரை தான் குறிக்கும். அந்த ஓம் இல்லாத கிருஷ்ணரை தான் குறிக்கிறது. அந்த ஓம் இல்லாத ஒரு மந்திரமே கிடையாது. சோ நம்ம வந்து ஓம் சொல்லிட்டு வேற என்ன கடவுளோட பேர் சொன்னாலும் பரவாயில்ல. என்ன முதல் அந்த ஓம் சொல்லும் போது கடவுளுக்கு போயாச்சு. யாருக்கு? கிருஷ்ணருக்கு போயாச்சு. சோ அதுதான் ஓம் பூர்ணமதக. பூர்ணம் என்னது? பூர்ணம் தெரியும் இல்லையா? ஃபுல் பூர்ணமானவர் யாரு? கடவுள் தான் பூர்ணமானவர். அவர்கிட்ட எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. அந்த 6 ஆப்புலன்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா பகவத்கீதால. 6 இது இருக்கு அவர்கிட்ட. ஆப்புலன்ஸ்க்கு என்ன சொல்லுவா தமிழ்ல? எல்லாம் நிறைஞ்சிருக்கு. என்னது? அழகு, புகழ், செல்வம், பலம், அவர் ராசத்துறவு, நாலேஜ், அப்புறம் கடைசியில துறவு. இவ்வளவு எல்லாம் படைத்திருக்காரு. இவ்வளவு எல்லாம் இருக்கு. ஆனாலும் என்ன, ஐ எம் நாட் இன் தேம். நான் வந்து அதோட வந்து சொந்தக்காரன் இல்லை. நான் அதுல இல்ல. நான் கோலோக பிருந்தாவனத்துல இருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொந்தம் கொண்டாடவில்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன பின் வாங்கினாலும் என்னோட தொடாதேன்னா, ஒரு பெண்ணோ அது என்னோட, நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நீ எல்லாம் எடுத்தேன்னா அது ஸ்பாயில் பண்ணிடுவேன். நம்ம ஒரு சின்ன பொருளுக்கும் நம்ம வந்து அந்த பொசசிவ்னஸ் காட்டுறோம். ஆனா கடவுளுக்கு அந்த மாதிரி கிடையாது. கடவுள் எல்லாத்தையும் படைத்திருக்காரு. யாருக்கு வேண்டி படைத்திருக்காரு? அவருக்கு வேண்டியா? நம்ம மக்கள் இதெல்லாம் பசங்க, நம்ம எல்லாம் அவங்களோட பசங்க தான். எல்லாரும் யூஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அதுலதான் உங்களுக்கு நாட்டம் போறதுன்னா அழகா இந்த இது இயற்கையை வந்து அனுபவிச்சுட்டு இயற்கையில என்னெல்லாம் நான் கொடுத்திருக்கேனோ, காற்று, மழை, தண்ணி, நல்ல ஆகாயம், ஸ்பேஸ், அது இது எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க. ஆனா என்ன மறக்காதீங்க, இதுல எல்லாம் கொடுத்தது நான் தான். அது மாத்திரம் நினைவுச்சுன்னு என்னையும் வந்து நீங்க வந்து என்ன யூ ஷுட் ரிமெம்பர் மீ. என்ன வந்து மறக்காதீங்க. எனக்கு வந்து என்னெல்லாம் ஆஃபர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. ஆல்வேஸ் திங்க் ஆஃப் மீ. காதால என்னை பத்தி கேளுங்க. பிரஹ்லாத் மகாராஜோட அந்த இதுல நவவீத பக்தியில அதெல்லாம் வரும். காதால கேளுங்கோ. அப்புறம் என்னது? வாயால என்னை பத்தி சொல்லுங்க. அப்புறம் காதும் வாயும் சொல்லித்தனா என்ன தரும்? மைண்ட்ல வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்ப நம்ம ஜபத்துல என்ன பண்றோம்? நம்ம சொல்றோம் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அந்த சத்தம் நம்ம காதுல அப்படியே லிங்கரிங், அது அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே வரும்போது என்ன ஆகும்? அப்படியே கண்ணை வேற மூடின்னு விட்டோம்னா எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. அப்படியே மைண்ட்ல அது அப்படியே சஞ்சரிச்சுட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம என்ன சொல்றோம்? காதால கேட்கறதும் வாயால சொல்றதும், இது ஸ்ரவணம், கீர்த்தனம், அப்புறம் ஸ்மரணம். ஸ்மரணம்னா என்னது? விஷ்ணு ஸ்மரணம், பகவானை பத்தி நினைக்கிறது. சோ இதெல்லாம் என்னது? பகவானை என்ன நினைத்தா போரும் தான் சொல்றாரு. என்னை நினைத்து ஏதோ ஆஃபர் பண்ணுங்க, என்னை நினைத்து ஏதோ ஜபம் பண்ணுங்க, என்னை நினைக்காத ஒரு நேரம் இருக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். நான் இவ்வளவு கொடுத்துட்டு நான் ஏதோ எழுந்திருக்கேன்னா இல்லை. சோ அதுதான் அவர் சொல்ற. அவர் பூர்ணமானவர். அதக அந்த பூர்ணம், அதகனா அந்த பூர்ணம் பூர்ணமானவர். இதம் இந்த ஜட உலகம் பூர்ணா பூர்ணத்திடம் இருந்து அவரே ஒரு பூர்ணம். அதுல இருந்து ஒரு ஜடத்தை உருவாக்கி இருக்காரு. அதுவும் பூர்ணம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப அம்மாவோட நம்மளாம் அம்மா அப்பாவோட பசங்க தானே. இப்ப அம்மாவோட ஏதோ ஒரு ஜெனட்டிக்கலி நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கோம் இல்லையா. அம்மா மாதிரி மூக்கு, அப்பா மாதிரி கண்ணு, அம்மாவோட ஹைட், அப்பா ஏதோ சம்திங் நம்ம சொல்லுவோம். ஏதோ ஜெனட்டிக்கலி நமக்கு அந்த ஜீன்ஸ் வரும் நம்ம உடம்புல இல்லையா. அதே மாதிரி இப்ப கடவுளுக்கு என்னெல்லாம் இது உண்டோ, குணங்கள் உண்டோ, அதெல்லாம் நமக்கு இருக்கும். கடவுளோட குணம் என்னது? அவர் பூர்ணமானவர். அப்போ அது அவர் படைத்த இது எல்லாமே பூர்ணம் தான். ஆனா நம்ம வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி அவர் இருக்கார். அதுல நம்ம ஒரு டிராப் தான். அந்த டிராப்போட உப்பு ரசம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? கடலோட தண்ணி எப்படி இருக்கும்? உப்பு ரசமா இருக்கும். அதே உப்பு தன்மை தான் அந்த ஃபுல் கடல்லயும் இருக்கு. அவர் அவ்வளவு வாஸ்ட், அவ்வளவு பெரிய ஒரு இதுல இருக்கார். விபு அப்படிம்பாங்க சான்ஸ்கிரிட்ல வேர்டு அது விபுன்னு. நம்ம என்னது? அணுன்னா என்னது? ஆட்டம். அந்த ஆட்டமோட சைஸ் எவ்வளவு சின்னது. அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் தான். ஆனா நம்மளோட குவாலிட்டி என்னது?
சச்சித் ஆனந்தா. நம்மளும் ஒரு சத்தியமான, எப்பவுமே இருக்கிறது ஒரு சத்தியமான ஆத்மா. நம்ம தான் ஆத்மாங்கிறது. என்னது? நம்ம உயிர் வாழி. அண்ட் சித் ஆல்வேஸ் இது என்னது? ரிமெம்பரிங் த லார்ட். எப்பவும் வந்து நாலேஜபிளா நம்ம அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆனந்தமயமா இருக்கு. இல்லையே நான் தான் எப்போ துக்கப்படுறேன்னு. அது நம்ம உடம்பு எடுத்துட்டு நம்ம வேண்டாத கவலையெல்லாம் வச்சதுனால நம்ம வந்து வருத்தப்படுறோம். இல்லாட்டா ஆத்மா as far as ஆத்மா இஸ் கன்சர்ன், ஆத்மாவோட இது எப்படின்னாக்கா அது வந்து என்னைக்குமே துக்கம் அடையாது. அதுக்கு சோகமே தெரியாது. அது எப்பவுமே ஆனந்தமயமா தான் இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம்? கடவுளை நோக்கி அதை எப்பவுமே நம்ம அது கடவுளை பத்தி பேசி அவரையே நினைத்துட்டு இருந்தா நமக்கு எப்பவுமே ஆனந்தம் தான் மிஞ்சும். வேற ஒண்ணுமே மிஞ்சாது. ஆனா நம்மளால முடியுமா? இந்த பௌதிக உலகத்துல எத்தனையோ விஷயம் இருக்கு. அதுல எல்லாம் நம்ம நாட்டம் போறது. அப்ப நம்ம துக்கப்படுறோம், அழறோம். எங்க அழமோ அங்கெல்லாம் அழறது. கடவுளை பார்த்து எப்படாப்பா என்ன கூட்டின்னு போறேன்னு அழணும். இங்க இப்படியே மாட்டின்னு ஒரு உருவமா எடுத்துட்டு இங்க என்னது உயிர் பெற்று வந்துட்டே இருக்கேன், இந்த சக்கரத்துல மாட்டின்னு விட்டேன், அந்த அழுக வரணும் நமக்கு. அது வராம பணம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, கடவுளே சிரிப்பறேன், எல்லாம் கொடுத்துருக்கேன் உனக்கு, நீ உன்னோட சமத்தை போல இருக்கணும், அது பண்ண மாட்டோம் நம்ம. அப்ப என்னது? அவர் படைத்த பொருள் எல்லாமும் பூர்ணம். அவரும் பூர்ணம். அவர் படைத்த இதெல்லாம் படைத்திருக்காரோ, உயிர் வழியா இருக்கட்டும், ஜட பொருளா இருக்கட்டும், அதுவும் பூர்ணம். பூர்ணமானவை உச்சத்தை உருவாகின்றன. அவர்கிட்ட இருந்து வந்தது எல்லாமே பூர்ணமாக தான் உருவாகிறது. ஏன்னா அவருக்கு ஏதோ குறைஞ்சு போயிடுதா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள், லைக் ஒரு அம்மா ஒரு குழந்தை. அம்மா வந்து வயிற்றுல சுமக்கிறா, சின்ன கருவா இருக்கு, சின்னதா ஒரு செல் தான். அந்த செல் கெட்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆகி 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 ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல, என்னன்னா ஒரு ஹியூமனோட செல் தானே, ஒரு மனித செல்னா என்னது? அந்த இது இருக்கும், அதுக்கு என்ன சொல்லுவா? அணு வாட் எவர், ஐ டோன்ட். அப்ப என்னது? மனித ஒரு உருவம் தான் வரும். அப்போ அந்த வயத்துல அந்த குழந்தை உருவாகி அப்புறம் அது வெளியில வருது. ஏன்னா அம்மா ஏதாவது இழந்து போயிட்டாங்களா? அம்மா 10 குழந்தைகள் பெற்றனாலும் அந்த அம்மா உருவம் அம்மா தான். பசங்க பசங்களா தான் இருப்பாங்க. அப்ப எல்லாம் நாட் ஓன்லி ஹியூமன் இதுல சொல்றேன், அனிமல்ஸா இருக்கட்டும், பேர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான். சோ அந்த எக்ஸாம்பிள் நமக்கு ஈஸியா புரியும். இப்போ பகவான் எல்லாத்தையும் வந்து படைத்திருக்கார். இருந்தாலும் அவர்கிட்ட ஏதாவது குறைபாடு இருக்கானா? இல்லவே இல்லை. அப்போ அவர் படைத்து விட்டாலும் அவர் ஃபுல்லாவே தான் இருக்கார். அவர் வந்து பூர்ணமானவராகவே இருக்கார். உதட்சியத்தை உருவாகின்றன. பூர்ணசிய, பூர்ணத்தின் பூர்ண முழுமையான எல்லாம் ஆதாய எடுக்கப்பட்ட பின் எல்லாமே அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டு எல்லாம் இது நமக்கு வியக்த ரூபத்திலையும் அவ்வியக்த ரூபத்திலையும் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் மீதம் என்ன இருக்கு? பூர்ணமான மீதி தான் இருக்கு. ஏவ கூட அவசிஷத்தை எஞ்சி நிற்கிறார். அப்போ என்னது? மிஞ்சி என்ன நிற்கிறது? அவர் பூர்ணமாகவே இருக்கார். அவர்கிட்ட ஒரு குறைபாடும் இல்லை. முழுமுதற் கடவுள் பக்குவமானவர், பூரணமானவர். இந்த இது மாத்திரம் நான் படிச்சுடுறேன், இல்லாட்ட கொஞ்சம் லேட் ஆயிடும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோகா போயிடலாம் இன்னைக்கு. முழுமுதற் கடவுள் பக்குவமானவர், பூரணமானவர், அவர் பரிபூரணமானவர் என்பதால் இந்த ஜட உலகம் உட்பட அவரிடமிருந்து வெளிப்படுபவை அனைத்தும் பக்குவமான முறையில் பூரணமாக உள்ளன. நம்ம எல்லாம் யாருடைய பசங்க? கடவுளோட இதுதான். கடவுள் பூர்ணம்னா அவரோட குணம் தான் நமக்கு வந்திருக்கும். அப்ப நம்மளும் பூர்ணமானவர் தான். பரிபூர்ணத்திடமிருந்து என்னவெல்லாம் உருவாகின்றதோ அதுவும் தண்ணீர் பூர்ணமானதே. அவர் பரிபூரணமானவர் என்பதால் அவரிடமிருந்து பல்வேறு பூர்ண அங்கங்கள் வெளிவந்தாலும் அவர் என்னது? எஞ்சி இருக்கிறார். அவர் பூர்ணமாகவே எஞ்சி நிற்கிறார். அவர்கிட்ட ஒரு குறைபாடும் இல்லை. இவ்வளவு எல்லாம் இப்ப நம்ம வேற ஏதாவது ஜட பொருள், சம் மெட்டீரியல் திங்ஸ் நம்ம வந்து எடுக்க என்ன ஆகும்? அரிசியே வாங்கி விட்டு வச்சிருக்கோம். டெய்லி அரிசி சமைச்சு அப்புறம் என்ன ஆகும்? நாளைக்கு அரிசி கம்மியா போயிடும், பருப்பா இருக்கணும், எல்லாம் இந்த ஜட பொருள்கள்ல எடுக்க கம்மியா போயிடும். ஆனா பகவான் எப்படி? வந்து ஃபுல், ஹி இஸ் ஆல்வேஸ் ஃபுல். அப்ப அவர் எவ்வளவு படைத்தாலும் அவர் அப்போ என்ன எப்படி எஞ்சியிருக்கிறார்? அவர் வந்து பூர்ணமாகவே எஞ்சியிருக்கிறார். அவர்கிட்ட ஒன்னும் குறைபாடு இல்லை. சோ இதோட என்ன பொருளுரை? இது மீனிங் பார்த்தோம். இப்ப பிரபுபாத் என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு, பூர்ணமான முழுமுதற் கடவுளை பரிபூர்ணம் அல்லது பரமபூர்ண உண்மை என்று அறியப்படுகிறார். அருவ பிரம்மனையோ பரமாத்மாவையோ உணர்வது பரிபூர்ணத்தை பற்றி முழுமையான உணர்வு அல்ல. இல்ல நீங்க யாரும் படிக்கணுமா? நீங்க படிக்கல இல்லையா? பாக்குறீங்க 1 மினிட் எவ்வளவு இருக்கு? ஓ இவ்வளவுதான் இருக்குல்ல, படிக்கலாம். ஆக்சுவலி இல்லாட நீங்க சும்மா உட்காந்து போர் அடிக்கலையா உங்களுக்கும்? ஓகே, யாராவது படிக்கலாம். யார் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்பிகா மத்தர் படி. யார் ஃப்ரீயா இருக்கோ படிக்கலாம், இல்ல ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. இங்க அம்பிகா மத்தாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணி லோவரா எடுத்து ஹேண்ட். பூர்ணமான முழுமுதற் கடவுளே பரிபூர்ணம் அல்லது பரமபூரண உண்மை என்று அறியப்படுகிறார். அருவ பிரமனையோ பரமாத்மாவையோ உணர்வது பரிபூர்ணத்தை பற்றிய முழுமையான உணர்வு அல்ல. பரமபுருஷ பகவான் சச்சித் ஆனந்த விக்கிரக எனப்படுகிறார். அருவ பிரமனை உணர்வது அவருடைய சத் எனப்படும் நித்தியமான தன்மையை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவருடைய சத் நித்தியத்துவம் மற்றும் சித் அறிவு தன்மைகளை அறிவதாகும்.
ஆயினும் பரமபுருஷ பகவானை உணர்வது அவருடைய எல்லா தெய்வீக தன்மைகளையும் உணர்வது ஆகும். சத், சித் மற்றும் ஆனந்தம். ஆனந்தம் பரமபுருஷரை உணர்பவன் பரம உண்மையின் இத்தன்மைகளை அவற்றின் முழுமையான நிலையில் உணர்கிறான். விக்கிரக என்றால் உருவம் என்று பொருள். எனவே பரிபூர்ணம் உருவமற்றதல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால் அல்லது தமது படைப்புகளை விட ஏதோ ஒரு வகையில் குறைந்தவராக இருந்தால் அப்போது அவர் பூர்ணமானவராக இருக்க முடியாது. நம்முடைய அனுபவத்தில் அப்பாற்பட்டவை என எல்லாவற்றையும் பரிபூர்ணம் தம்முள் அடங்கியவராக இருத்தல் வேண்டும். இல்லை எனில் அவர் பூர்ணமானவராக இருக்க முடியாது. அவர் பூர்ணமானவர் எப்படி தெரியும்? எல்லாமே அவர் படைத்தது எல்லாமே பூர்ணம். அவர் அரூபமா இருந்ததுன்னா எப்படி ஒரு ரூபம் இல்லாத எப்படி ரூபத்தை கொடுக்க முடியும் இல்லையா? நம்ம எல்லாம் ஒரு ரூபத்தோட இருக்கும். அப்ப அவர் அரூபமா இருந்ததுனாக்கா நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம்? அதுவும் பொய். இந்த அரூபம் இருக்கிறது யாரெல்லாம் அந்த அரூபவாதிகள் சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லாம் அவங்களோட பிலாசபி டிஃப்ரெண்ட். ஆனா அவங்க ஒரு கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறது பொய்ப்பிக்கப்படுறது. இது அவருக்கு உருவம் இருக்கு. அப்புறம் இதேதான் நம்ம இப்ப சொன்னதேதான் அப்புறம் அருவ பிரம்மன். இப்ப அருவ பிரம்மன் இப்ப பிரம்மன் என்னது? அவரோட உடல்ல இருந்து வர ஒளி நிறைய ஒரு என்னது எஃபல்ஜன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒளிதான் பிரம்மன். நமக்கு அது கண்ணு கூசுறா போல இருக்கும். அப்ப அதுதான் ஒளி வடிவம் தான் பிரம்மன். அப்புறம் இரண்டாவது நிலை பகவான் அறியறதுக்கு 3 நிலைகள் இருக்கு. ஒண்ணு பிரம்மன். பிரம்மன் பகவானுடைய உடல்ல இருந்து வர அந்த ஜோதினா என்னது? பிரகாசம். அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு சில தத்துவவாதிகள் அரூபவாதிகள்லாம் அதைதான் நம்புறாங்க. அதுதான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. எனக்குள்ள இப்ப நம்மளும் அதான் சொல்றோம். நமக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கா. ஆனா நான் கடவுள் இல்ல. அது வேற என்டிட்டி. நம்ம ஹார்ட்டுக்குள்ள இருக்கார். பரமாத்மா இருக்கார். நம்ம சோல் அங்கதான் இருக்கு. நம்ம ஒரு உடலை எடுத்துன்னு வந்திருக்கோம். பட் நம்ம பரமாத்மா ஆக முடியாது. ஆனா அவங்க எப்படி சொல்லுவாங்க? அகம் பிரம்மாஸ்மி. நானே பிரம்மன். பிரம்மனும் நம்ம எப்படி சேம் ஆக முடியும்? இல்ல அவங்களுக்கு முக்தி கிடைச்சாலும் என்னது? பிரம்மத்து கூட ஐக்கியமாயிடுவாங்க. சாயுஜ்ய முக்தி அப்படி அவங்களோட டெஃபினேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம அந்த மாதிரி எல்லாம் அந்த கான்செப்ட்ல போகவே மாட்டோம். என்ன நமக்கு முக்தி கிடைத்து பகவானுடைய கோலோக பிருந்தாவனம் போனாலும் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு இதுதான் உயிர் வாழியாதான் இருப்போம். உருவம் நம்மளுடைய இந்த ஸ்தூல உருவம் இருக்காது. சூக்ஷ்ம ரூபத்துல இருப்போம். சூக்ஷ்ம ரூபமா இருப்போம். அப்ப என்னது? அப்பவும் கடவுள் அங்க இருக்கார். நம்ம சூக்ஷ்ம ரூபமா இருக்கோம். அங்கேயும் போயிட்டு என்ன பண்ண முடியும்? திரும்பி அங்கேயும் நம்ம அவருக்கு புகழ் எல்லாம் பாடி அவரை ஸ்துதிச்சுண்டு அங்க அவரை பிரார்த்தனை தான் பண்ணுவோம். எல்லா தெய்வ நம்ம டெமிகாஸ் சொல்லுவோமே, தேவர்கள் அவ எல்லாருமே பகவானை தான் நம்பி எல்லாம் பகவானை பிரார்த்தனை தான் பண்றாங்க. அவங்க அவ்வளவு பெரிய எக்ஸால்டட் இது இல்லையா? நம்ம எல்லாம் டெமிகாஸ் சொல்றோமே. அப்படி இருந்துட்டும் அவங்க ஏன் கிருஷ்ணரை எல்லாம் வழிபடுறாங்கன்னா அதுதான் டிஃபரன்ஸ். கடவுள் வேற. கடவுள் நம்ம கூட ஈக்குவலா இருக்கவே முடியாது அப்படின்னு. சோ அருவ பிரம்மனை உணர்வது அவருடைய சத் எனப்படும் நித்தியமான தன்மை. சத்னம் என்னது? சத்தியமா இருக்கிற ஒரு கடவுள். அவர் பொய் இல்லை. அவர் சத்தியமா இருக்கார். ஒரு உருவத்தோட இருக்கார். என்னது? சித்னா என்னதான்? ஒரு நல்ல ஒரு நாலேஜ்னா இதுக்கு என்ன கொடுத்திருக்கு? தன்மை. மற்றும் சித் அறிவுடன். அறிவுனா என்னது? ஞானத்துவம். அப்புறம் ஒரு ஞானத்தோட இருக்கார். அப்புறம் ஆனந்தம். இங்க போட்டுக்கலையா? ஆனந்தம். ஆயினும் பரமபுருஷ பகவானை உணர்வது அவருடைய எல்லா தெய்வீக தன்மங்களையும் உணர்வதாகும். சச்சித் மற்றும் ஆனந்த. அப்ப தன்மையில நம்ம பகவானை மாதிரியே தான் இருக்கோம். அண்ட் ஒன்லி குவான்டிட்டி வைஸ் பார்த்தா நம்ம அவர் பெரிய அணு அளவுல அவர் விபு அளவுல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார். நம்ம அப்படி இல்லை. அந்த ஒரு ஹைட்டு வெயிட் நம்ம அவ்வளவுதான். அது என்னது? பாடி. சோல்னா எவ்வளவு தெரியும் இல்லையா? நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். சோலோட சைஸ் என்னது? தலைமுடியோட நுனி பாகத்தை 10,000 கட் பண்ணா அதுல ஒரு பாகம் எவ்வளவு? அதுதான் சோலோட சைஸ். நம்ம அளவு அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம அதை அந்த அளவுல எப்படி இருக்கும்? சச்சித்தானந்தத்தோட தான் இருக்கும். ஆனா இந்த பூத உடல் மாதிரி ஏதோ ஒரு உடலை எடுத்துன்னு வந்ததுனால நம்ம துக்கப்படுறோம். வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறோம். அந்த மாதிரி இருக்கும். பகவானின் மறந்த நிலையில இருக்கும் நம்ம. ஓகே, இதுதான் படிச்சோம். இப்ப அடுத்தது யாரு? மாதாஜி யாரு ஹேண்ட் பண்ணிருக்காங்க? இப்ப படிச்சது வேற மாதாஜி இல்ல? இப்ப அம்பிகா மாதாஜி. தனலட்சுமி மாதாஜி படி. யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்காலும் படிக்க விருப்பம் இருக்கோ எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுக்கோ. இல்லைன்னா நான் படிச்சுனே போறேன். படிங்க. பரிபூர்ணமானவரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை பெற்றுள்ளார். அவை அனைத்தும் அவரைப் போலவே பூரணமானவை. எனவே இந்த ஜட உலகமும் தன்னில் பூரணமானதே. இதை பௌதீக பிரபஞ்சம் 24 மூலப்பொருட்களை கொண்ட தற்காலிக தோற்றமாகும். அவை இந்த பிரபஞ்சத்தை தக்க வைத்து
பராமரிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்கு எந்த ஒரு வெளிப்புற முயற்சியும் தேவையில்லை. பிரபஞ்சம் அதனுடைய கால அளவில் சுயமாக செயல்படுகிறது. அந்த கால அளவு பரிபூரணத்தின் சக்தியினால் வகுக்கப்பட்டுள்ளது. அந்த கால அட்டவணை நிறைவுறும் பொழுது இந்த தற்காலிக தோற்றம் பரிபூரணத்தின் பூரண ஏற்பாட்டினால் அழிக்கப்படும். இப்ப எப்படி எல்லாம் வியக்தமா தெரியும். வியக்தம்னா நமக்கு வெளிப்படுறது, எல்லாம் உருவங்கள்லாம் தெரியறது. ஒரு பில்டிங், மலை, காற்று அப்கோர்ஸ் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் யூ கேன் ஃபீல் இல்லையா. எல்லாமே இதெல்லாம் இருக்கு. இதெல்லாமே வந்து என்னது ஒரு ஒரு படைப்புனா இது எல்லாமே. அப்ப அதுல எவ்வளவு கூறு போட்டிருக்கு? 24. 24 என்னதான் தெரியும் இல்லையா? நீங்களாம் படிச்சிருக்கள், இது L2லயும் படிச்சிருப்பேள். பகவத்கீதை நன்னாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. அதுல வந்து வரும் 13 சாப்டர்ல வரும், 8th சாப்டர்ல எல்லாம் இது வரும். அப்ப இது என்னது? நிலம், நீர், காற்று, ஆகாயம், அப்புறம் வந்து நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஃபயர், ஃபயர், நெருப்பு. இதெல்லாம் வந்து எல்லாமே பகவான் படைக்கப்பட்டது. அதெல்லாம் படைக்கப்பட்டுதான் இந்த ஏன்னா ஜட உலகமே வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னது? 5 இந்திரியம், நம்ம கர்மேந்திரியங்கள், நம்மளுடைய 5 ஞானேந்திரியம், அப்புறம் அந்த 3 மனம், ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ, மைண்ட் ஃபால்ஸ் ஈகோ, அது என்ன 3வது? மைண்ட், ஃபால்ஸ் ஈகோ, மனம், புத்தி, அகங்காரமா? புத்தி, அகங்காரம். இன்னும் ஒண்ணு விட்டு போயிடுத்தே. ஹரே கிருஷ்ணா. அது இப்போ எர்த், ஏர், ஃபயர் அப்படி பண்ணிட்டு அப்புறம் ஃபால்ஸ் ஈகோ, மைண்ட், இன்டெலிஜென்ஸ். இங்கிலீஷ் சொல்லும்போது வருது இன்டெலிஜென்ஸ். நம்மளோட புத்தி கரெக்ட். மைண்ட், மனசு, புத்தி, அகங்காரம்ங்கிறது என்ன தெரியுமா? நம்ம தமிழ்ல அகங்காரம் சொல்றது, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவ. தட் இஸ் a wrong way of saying. அகங்காரம்னா இப்ப நமக்கு யாருன்னு நம்மளுக்கு தெரியும். நான் ஒரு பெண்ணா, ஆனா, நான் வந்து துணி போட்டுக்கணும். ஐ கேனாட் பி வித். ஏன்னா பாக்கியில புழு, பூச்சி, அந்த பறவை, மரம், பாக்கியெல்லாம் இருக்கு உயிர் வழி. நம்ம ஒன்லி ஹியூமனுக்கு தான் வந்து துணி போட்டுக்கணும்னு இருக்கு. அந்த உணர்ச்சி இருக்கு இல்லையா நமக்கு, வந்து நம்ம யாரு, என்ன, ஏதுன்னு இருக்கே, அதுதான் வந்து கான்சியஸ். we are able to. பட் அதுதான் அகங்கார். கான்சியஸ் இப்ப தூங்குறோம், ராத்திரி தூங்குறோம், என்ன அன்கான்சியஸ் ஸ்டேஜ் கிடையாது, இது சப்கான்சியஸ். அப்படின்னா இது தெரியும், அது நல்லா உறக்கத்துல இருக்கும், ஏதோ சொப்ன லோகத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்கோம். இங்க என்ன நடக்கிறது, திருடம் வந்து எடுத்துன்னு போனாலும் தெரியாது, ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மோமெண்ட் நம்மளோட தூக்கெல்லாம் கலைஞ்சு கொடுத்தனா என்னது, இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு வந்து திங்கக்கிழமையா, இன்னைக்கு வந்து 3 மணிக்கு இந்த கிளாஸ் இருக்கா, எல்லாம் நினைவு வரும். பால்காரம் வரணுமே, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பால் வாங்கணும், இன்னைக்கு அங்க வேற போகணுமே, பேங்க்குக்கு போகணும், எல்லாம் நினைவு வரும். சோ அதுதான் வந்து அகங்காரம். நான் இருக்கேங்கிற உணர்வு, அது கரெக்டான உணர்வு தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஃபால்ஸ் ஈகோ. அப்படின்னா என்னது? பொய் அகங்காரம். என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் எல்லாமே கிரேட்டு, நான் இல்லைன்னு. இப்ப சாதாரணமா நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான் இல்லைன்னா தான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், என்ன தெரியும், நன்னாவே நடக்கும். அவங்க வந்து நம்ம இல்லையேன்னு வருத்தம்லாம் பட மாட்டா. நம்ம இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு வாரம் எங்கேயோ போயிட்டு வரலாம், ஒரு மாசம் எங்கேயோ போயிட்டு வந்தா அழகா வச்சுப்பா, வீட்டெல்லாம் அழகா பண்ணி, அழகா சமையெல்லாம் படிச்சு நன்னாவே வச்சுப்பா. ஆனா நம்மளோட பொய் அகங்காரம் இருக்கு, என்னால் தான் முடியும், நான் அது இது மாத்திரம் இல்லை, வீட்டோட மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலயும் வந்து நான்கிற அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, என்னால் முடியும், இது என்னுடையது, அப்படி அந்த வந்து பொய் அகங்காரம். என்னால் தான் முடியுங்கிறதெல்லாம் பொய் அகங்காரம். சோ இது எல்லாமே இப்போ இதெல்லாம் இந்த 24 இதெல்லாம் ஆக்சுவலி பிலாசபி தான். சோ நம்ம வந்து இப்போ கொலோக்கியலா பேசுற போல கிடையாது, இது வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பிலாசபி. பட் ரொம்ப டீப்பாவும் நம்ம போகக்கூடாது. பட் உபநிஷத் இல்லையா, அப்ப நமக்கு இந்த பிலாசபி தொடணும், அப்புறம் அது என்ன கருத்து சொல்றாங்கன்னு தெரியணும். அதனாலதான் பிரபுபாத் வந்து ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்கா. சோ நம்மள மாதிரி பாமர மக்கள், நமக்கு எல்லாம் என்ன தெரியும், எந்த நம்ம ஸ்கிரிப்சர் எல்லாம் படிச்சு வச்சிருக்கோம், ஒன்னும் தெரியாது. சரி, ஈஷோபனிஷத் ரொம்ப சிம்பிள் உபநிஷத், அதையாவது படிங்கன்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு, ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காரு. அப்போ அந்த பிலாசபி ஒரு ஒரு ஊறுகாய் தொட்டுட்டு நம்ம மோர் சாதம் சாப்பிடுற போல அப்படி தொட்டுட்டு அந்த பிலாசபி தொடர, அதுவே நமக்கு வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷரா இருக்கும். இது என்னது 24 கூறு எல்லாமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பாக்குறோம். ஏன்னா நம்ம உலகத்துல அதுதான் இல்லையா, எதுவும் நம்ம பார்க்கணும், தொடணும், கேட்கணும், நுகரணும், அப்பதான் நமக்கு வந்து அது என்னதுன்னு புரியும். அந்த இதுல இருக்கிறதுனால கொஞ்சம் புரியாத்தனமா இருக்கும். ஆனா கொஞ்சம் போக போக ஆல்ரெடி பகவத்கீதை படிச்சதுனால புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இல்லைன்னா இன்னும் வந்துட்டே இருக்கும், நிறைய நம்மளோட லெசன்ஸ்ல வரும். சோ இது எல்லாமே 24 மூலப்பொருட்களை கொண்ட தற்காலிக தோற்றம். இது எல்லாமே உலகம் படைத்தது எல்லாமே இந்த 24 கூறுகளை வைத்துதான் படைத்திருக்கார். தேவையான எல்லாவற்றையும் உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி இந்தாங்க இன்கிரீடியன்ஸ். இப்ப நம்ம ஒரு சமையலே பண்றோம்னா என்னது, மஞ்சப்பொடியில ஆரம்பிக்கணும். மஞ்சப்பொடி, உப்பு, புளி,
காரப்பொடி மசாலா எல்லாம் அந்த பொடி இந்த பொடி எல்லாம் வச்சிருப்போமே, என்னது தனியா பொடி எல்லாம் வேணுமே, ஜீரா பொடி அப்படி இப்படின்னு. சோ அதெல்லாம் சமையல் பண்றோம்னா அந்த இது வேணும். அந்த 24 மூலப்பொருட்களை வைத்துதான் அவர் படைத்திருக்காரு. அது போல நமக்கும் சமையல பண்ணோம்னா ஒண்ணும் ஐட்டமே இல்லைன்னா எப்படி சமைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அது. சோ பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்கு எந்த ஒரு வெளிப்புற முயற்சியும் தேவையில்லை. இதெல்லாம் பண்ணி அவர் ஈஸியா பண்ணிட்டார். பிரபஞ்சம் அதனுடைய கால அளவு அப்ப இதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்காரு. அப்புறம் என்ன ஆகும்? அப்படியே போயிட்டு இருக்கும். அப்புறம் ஒரு காலகட்டம் இதெல்லாம் அழிஞ்சும் போகும். அழிஞ்சுன்னா என்னது அவருடைய இதுக்குள்ளேயே போகும். திரும்பி அவ்வியக்த நிலையில எல்லாரும் இருப்போம். நம்ம இருந்தோம்னா அதுக்குள்ள நம்ம தப்பிச்சுன்னா கோலோக விருந்தாவனம் போனோம். அப்படி போகலை, திரும்பி ஒரு உடலை எடுத்து நீங்க வந்திருக்கோம்னா என்ன ஆகும்? அந்த மகா பிரளய காலத்துல எல்லாம் அழிஞ்சு என்ன ஆயிடும்? எல்லாம் கடவுளுடைய உடல்ல போய் நம்ம அங்க கொஞ்சம் பல வருடங்கள் ஹியூமன் earthly இயர்ஸ் பார்த்தா நிறைய வருடங்கள் அங்க இருப்போம். அப்புறம் மெதுவா திரும்பி படைக்கப்படும் போது நம்ம ஒரு உருவம் எடுத்து நம்ம வெளியில வருவோம். ஸோ திஸ் இஸ் த கன்செப்ட். ஸோ அந்த கால அட்டவணை நிறைவேறும் போதே ஒரு காலகட்டத்துக்கு நம்ம உயிர் வாழி இப்படி எல்லாம் இருந்துட்டே இருக்கும். அப்புறம் ஒரு பிரளயம் வரும்போது எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். இந்த தற்காலிக தோற்றம் பரிபூர்ணத்தின் பூர்ண ஏற்பாட்டினால் அவருடைய ஏற்பாட்டு தான் இதெல்லாம். இட் இஸ் அண்டர் ஹிஸ் கைடன்ஸ், அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். எல்லாமே கடவுளுடைய இது ஹி ஒன்லி அவருடைய டிஸ்கிரிஷன் சொல்லுவோம் இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாம் L3 அட்டென்ட் பண்ணோம்னு இருக்குன்னா அது அவருடைய நிர்ணயம். இன்னைக்கு எவ்வளவு பேர் அட்டென்ட் பண்ணல? இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கா கிளாஸ்ல? 20 பேர். அதுல பார்த்தா 51 பேரும் இருக்கா. நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அதுதான் விதிச்சிருக்க, என்ன விதிச்சதோ அதுதான் கிடைக்கும். நம்ம பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இன்ட்ரெஸ்டும் வேணும். எனக்கு ஆசை இருக்கு, இதெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்குன்னா அப்போ பகவான் தோணும், அப்படியா சரி இந்தா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இப்போ இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணு. அப்போ அது போல வழி கொடுத்துடுவார். அந்த டைம்ல யாரும் விருந்தாளி வரமாட்டா. நமக்கு உடல் நிலையும் சரியா இருக்கும். இல்ல வேலைக்கு போறவங்களுக்கு அந்த டைம் ஃப்ரீ டைமா இருக்கும். ஆபீஸ்ல இருந்தே கேட்பாங்க. எல்லாமே ஒருத்தரோட சூழ்நிலைக்கு தகுந்தா போல நமக்கு அது எல்லாம் பண்ணி கொடுத்துடுவார். நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அவர் தான் பார்த்துட்டே இருக்காரு. உள்ளோட பரமாத்மா இருந்தாலும் உட்காந்து பாருங்க, உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்? சரி சீரியல் பாக்குறதுக்கா, சரி யார்ட்டையாவது பேசுறதுக்கா, இல்ல சாப்பிடணும், ஏதோ ஒண்ணு இருக்குமே நமக்கு. பகவானை நினைக்கிறத தவிர பாக்கி எல்லா இதுலயும் இருக்குமே நாட்டம். ஓகே, உனக்கு அதுல நாட்டம் இருக்கா, சரின்னு விட்டுடுவார். நம்மளோட நாட்டத்தை போல நம்ம எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோமோ அதுக்கு அவர் செவிச்சாயத்து அதுக்கு என்ன நான் உனக்கு பாதை அமைத்து தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம்னா we are all learning this because we are all very lucky. பகவான் has chosen us. பகவான் நம்மளை சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. எவ்வளவு பேருக்கு வர முடியாது? அப்ப நம்ம ஒன்னும் ஒரு ப்ரௌட் எல்லாம் இருக்கக்கூடாது. என்ன தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு பாதம் இல்ல, ஒரு தடங்கள் இல்லாம எனக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்கும் பகவானே அருள் புரிஞ்சியா, ரொம்ப தேங்க்ஸ் பகவானே. இதுக்கு எல்லாமே நம்ம பகவானுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலி இன்னைக்கு அப்படி ஆயிடுது. எனக்கு கரண்ட் போச்சு, ரொம்ப நேரமா கரண்ட் இல்ல. டென்ஷன் பட்டுக்கல, என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். 3 மணிக்கு எனக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? கிளாஸ் கேன்சல் சொல்ல போனேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் 4 மணினா உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வருது, உங்களுக்கு 3 மணி தான் வேணும்னு சொல்றீங்க. பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல வந்தது. சரி வந்ததா, அப்புறம் என்ன கம்ப்யூட்டர் இல்லையா, அது ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அப்போ கொஞ்சம் அது அந்த கொஞ்சம் இது பட் இருந்தாலும் இந்த கிளாஸ் பண்றதுக்கு அவர் அருளி இருக்கார். ஏன்னா தெரியும் அவருக்கும் நான் விருப்பப்படுறோம் இந்த கிளாஸ்க்கு கண்டக்ட் பண்ணோம், நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? புவனேஸ்வரி மாதா இல்ல இந்திராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்திராணி மாதாஜி படிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணும். ஹரே கிருஷ்ணா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன், அன்மியூட் பண்ணும். மாதாஜி இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே, புவனேஸ்வரி பூரணமான சிறிய அங்கங்களான ஜீவன்களுக்கு பரிபூரணத்தை உணர்வதற்கு தேவையான எல்லா வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. சில தோற்றங்கள் பூரணமற்றவை என்று உணரப்படுவதற்கு பரிபூரணத்தை பற்றிய பூரணமற்ற அறிவே காரணமாகும். மனித பிறவியானது ஜீவனுடைய உணர்வின் பூரண தோற்றமாகும். இது பிறப்பு இறப்பு சுழற்சியில் 84 லட்சம் வகையான உயிரினங்களில் பரிணமித்த பிறகு அடையப்படுகிறது. முழு உணர்வுடைய இந்த மனித பிறவியில் பரிபூரணத்தின் உறவில் தன்னுடைய பூரண தன்மையினை ஜீவன் உணராவிடில் அவன் தனது பூரணத்துவத்தை உணர்ந்துவதற்கான வாய்ப்பினை இழக்கிறான். ஜட இயற்கையின் சட்டத்தினால் பரிணாம சுழற்சிகள் மீண்டும் வைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன படிச்சா மாதாஜி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். சோ இது என்னது? இதெல்லாம் ஜீவன்களுக்கு என்னது? பூர்ணமான சிறிய அங்கங்களாக நம்ம எல்லாம் என்னது ஒரு ஜஸ்ட் ஸ்பெக் தானே இல்லையா சொன்னோம் இல்லையா? சோல், நம்ம எல்லாம் சோல், ஆனா ஒரு பாடியில எடுத்து வந்திருக்கோம். அப்ப இது எவ்வளவு மொத்தம் 84 லட்சம் உயிர்வாழிகள். அதுலயே நம்ம ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல வந்திருக்கோம். ஹியூமன் ஃபார்மே 4000க்கு மேல இருக்குமா, அவ்வளவு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். சோ இதெல்லாமே நமக்கு எல்லா வசதியும் பண்ணி நம்ம பிறக்க வைத்தோட காற்றே இல்லைன்னா அந்த எப்படி உயிர் வாழ முடியும்? அந்த காற்றிலையும் எப்படி ஆக்சிஜன் வேணும் நமக்கு வேணா we can only breathe oxygen.
இதெல்லாம் நம்ம அப்புறம் நுணுக்கமா பார்த்தா அப்படி தெரியும். அப்புறம் நம்ம என்ன காற்றை சுவாசிக்கிறோம், உள்ள என்ன வச்சுக்கிறோம், ஆக்சிஜன் வச்சு இனத்தை இது விடுறோம். நம்ம பிரீத்திங் அவுட் என்னது, எக்ஸலேஷன் சொல்லுவோமே, அது என்னது கார்பன் டை ஆக்சைடு. அப்போ அவ்வளவு எல்லா விந்தர்களும் ஆக்சிஜன் வச்சு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்ததுன்னா உலகத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்குமே அப்படின்னா, அதனாலதான் மரம் நடணும் அப்படிங்கிற. மரம் என்ன சுவாசிக்கும், மரம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். அப்ப அது வந்து ஆக்சிஜன் வெளியிடுறது. சோ எல்லாம் பகவான் வந்து பார்த்து கேட்டுதான் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா நம்ம முட்டாள் என்ன பண்ணிட்டோம், மரங்களை எல்லாம் அழித்து அதெல்லாம் பில்டிங் எல்லாம் கட்டி, அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம், மெயினா சுவாச ப்ராப்ளம், எதுக்கடுத்தாலும் தும்மல் இருமல் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சிடுறோம். நேச்சர்ல ஒன்னும் வைக்கல, எல்லாத்தையும் தோண்டி இது பண்ணி பில்டிங்க கட்டுறது. ஏன்னா மனுஷங்கள இதா இருக்காளே, நிறைய பேர் இருக்காளேன்னு நம்ம சொந்த இதுக்கு வேண்டி நம்ம எல்லாத்தையும் அழிச்சுன்னு பண்ணியிருக்கோம். சொல்றது ஈஸி, நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. பட் எவ்வளவு பேர் அதை பாத்துங்க. நதிகளை பாதுகாக்கணும், மிருகங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் வாழறதுக்கு இங்க வந்து இது இருக்கு, என்னது தகுதி இருக்கு. ஆனா நம்ம மனிதர்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரெயின் இல்லையா, அப்ப நம்ம அதெல்லாம் அழிச்சு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். தட் இஸ் ஆல் வெரி ராங். சோ இது வந்து என்னது, அப்போ பரிபூர்ணத்தை பற்றி பூர்ணமற்ற அறிவே காரணமாக. இது பூர்ணம் இல்லை, தோற்றங்கள்லாம் சிலதெல்லாம் பூர்ணமா இல்ல, அதெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு அறிவு இல்லை, அதனால நம்ம கண்ணுக்கு தென்படல. எல்லாம் பரிபூர்ணமா தான் பகவான் கொடுத்திருக்காரு. அது பூர்ணம் இல்லைன்னு நமக்கு தோன்றதுன்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு அறிவு கம்மி, உனக்கு அது போல பார்க்க உனக்கு திறன் இல்லை. அப்படிதான் நம்மளை பத்தி தான் நினைச்சுக்கணுமே தவிர, பகவான் படைத்தது எல்லாமே பூர்ணமானதுதான். அதுதான் கொடுத்துரு. அது தன் பூர்ணத்தை பத்தி. ஓகே, அடுத்தது யாரு? புவனேஸ்வரி மேம் படி. ஹரே கிருஷ்ணா. படி. ஹரே கிருஷ்ணா. நம்முடைய பராமரிப்பிற்கான பூரண ஏற்பாடு இயற்கையிலே உள்ளது என்பதை அறியாத காரணத்தினால் நாம் இயற்கை வளங்களை பயன்படுத்தி புல இன்பத்திற்கான பெயரளவிலான பூரண வாழ்வை உருவாக்க முயல்கிறோம். பரிபூரணத்தை நோக்கி திசை திருப்பப்படாமல் புல இன்ப வாழ்வை அனுபவிப்பது ஜீவனால் இயலாது என்பதால் தவறாக வழி நடத்தப்பட்ட அத்தகு புல இன்ப வாழ்க்கை மாயையாகும். முழுமையான உடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரை மட்டுமே உடலில் உள்ள கை ஒரு முழுமையான அங்கமாக இருக்கும். உடலிலிருந்து கை துண்டிக்கப்படும் போது அது கையை போன்று தோற்றமளித்தாலும் கையின் எந்த ஒரு சக்தியும் உண்மையில் அதனிடம் கிடையாது. அது போலவே பரிபூரணத்தின் அம்சங்களாகிய ஜீவன்கள் பரிபூரணத்திடமிருந்து துண்டிக்கப்பட்டால் பூரணத்தின் அந்த மாயை தோற்றம் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பூர்ணத்துவமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம சாதாரணமா பார்த்தோம்னா ஒரு பறவையா இருக்கட்டும், ஒரு அனிமலா இருக்கட்டும் இல்லையா, அது வந்து எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் டைகர் வெறும் ஃபெரோஷியஸ் அனிமல் இருக்கலாம். அப்போ என்னது, அதுக்கும் அந்த நகமெல்லாம் அவ்வளவு கூர்மையா தான் இருக்கும். அதனால அந்த குழந்தை எப்படி அது வாயால கவ்விட்டு போகும், அந்த பல்லெல்லாம் அந்த குழந்தைக்கு படாது இல்லையா. ஆனா அது வேறொரு அது வந்து என்னது கில் பண்ணி சாப்பிடணும். அது வந்து என்ன சொல்ல, வேட்டையாடி அது சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு வேண்டி அது. அப்ப அந்த கூறி அந்த நகத்தால கிழிக்கும், பல்லால இது பண்ணும், அதே பல்லு அதே இதால என்ன பண்ணும், கீறி சாப்பிடும். ஆனா தன்னுடைய குஞ்சை வந்து அழகா பாத்துக்குவோம். சோ இந்த அம்மா, நான் வந்து அப்பா, என்னுடைய ஃபேமிலிங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங் மாத்திரம் இல்ல, அனிமல்ஸ்க்கும் இருக்கு, பறவைகளுக்கும் இருக்கு, புழுக்களுக்கும் இருக்கு, பூச்சிகள் எல்லாத்துக்கும் அந்த ஒரு இது உண்டு, தன்னுடைய உணர்வு அப்படின்னு. சோ பூர்ணத்துவம். அப்புறம் அது என்னது, தன்னுடைய பால் கொடுக்கும். எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸும் அப்படித்தானே இல்லையா. குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அந்த ஒரு கண்ணுக்குட்டியா இருந்தாலும் என்னது, ஒரு பசுவோட கண்ணுக்குட்டின்னா அந்த கண்ணுக்குட்டி ஒண்ணு பால் சுருக்கும், அந்த பால் குடிக்கிறதுக்கு இம்மிடியேட்டா தட் இஸ் an ஏற்பாடு. ஆல்ரெடி நான் வந்து அந்த மாதிரி உருவம் கொடுத்து அந்த ஃபீமேல்ல இருந்து இப்ப அந்த குழந்தை வந்துன்னா அந்த ஃபீமேல் யாரு அம்மாவா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பால் சுரக்கிற அந்த தன்மையை நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு கம்மி, எல்லாம் பண்ணிருக்கோம். இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, இல்ல போராது, அப்ப நான் இதை வந்து செயற்கையா ஏதாவது வந்து கிரியேட் பண்றேன் அப்படி சொல்லிதான் நம்ம வந்து இயற்கையா இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ணி நம்ம வந்து எல்லாம் செயற்கையா பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ இதனால என்னதுனாக்கா நம்ம வந்து
நம்ம எப்பவுமே பகவானை அண்டிதான் இருக்கணும். பகவான் எல்லாம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் வந்து பிரபுபாதரோட புக் எல்லாம் படிச்சா என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கே சிலப்போ தோணும், எல்லாம் கலப்படம் கேட்டு நம்மளே ஏதாவது பசுவை வாங்கி, ஆனா எங்க நமக்கு பராமரிக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் அந்த ஊர் பக்கத்துல இருந்து பழக்கம் இல்லை. அது வைக்கோல் போடணும். அது வந்து இப்போ நாயை வந்து எடுத்துன்னு கூட்டின்னு போறாங்களே வெளியில, அது போல நம்ம மாடை எங்க கொண்டு போறது? எங்க இருக்கு புல்லு எல்லாம் எங்க இருக்கு? சரி வாங்கிதான் கொடுக்க முடியும். அப்புறம் என்னது, அப்ப நம்மளே மாடு வாங்கலாம்னு எங்க கட்டுறது? அடுக்குமாடியில எல்லாம் இருக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. எல்லாம் ஒரு இதுதான். ஆனா எப்படி பகவான் கொடுத்திருக்காரு? ஒரு மாடு இருந்தா போறோம், ஒரு சின்ன நிலம் இருந்தா போறோம். அந்த நிலத்தை உழுது அதுல வர அரிசியோ கோதுமையோ என்ன இருக்கோ அதை நீங்களும் சாப்பிடலாம். எக்ஸ்ட்ராவா வந்துன்னா அப்புறம் பணத்துக்கு விற்கவும் செய்யலாம். பக்கத்து ஊர்ல கொடுக்கலாம். பணத்துக்கு விற்கிறோமோ இல்லையோ, பக்கத்து ஊர்ல எங்க அந்த விளைச்சல்லையோ அங்க கொடுத்து அங்க உள்ள விளைச்சல் நமக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி எல்லாம் பரஸ்பரமா இருந்து ஒரு அழகா இந்த ஒரு என்னது இன்னும் நிறைய வேணும் அந்த மாதிரி ஆசை இல்லாம இருக்கிறத வச்சு சந்தோஷமா நம்ம இருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபேக்டரிஸை கிரியேட் பண்ணிட்டோம். அதனால ஒரு புகை வருது, அதனால ஒரு கண்டாமினேஷன், அப்போ பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அதுக்கு ஒரு வாட்டர்ல தண்ணியில கலந்து விடுறாங்க, அப்போ தண்ணி பொல்யூஷன், எல்லாம் செயற்கையான இது வந்ததுனால ஏன் நம்மளுடைய வந்து இதனால கிரீடு, கிரீடி. அவனுக்கு கிடைக்கிறதோ இல்லையா, எனக்கு கிடைக்கணும். ஒரு கொஞ்சம் ஷார்டேஜ் இப்ப வார்லாம் வந்திருக்கேன். ஏதோ நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். இனிமே சக்கரை கிடைக்காது, இனிமே அரிசி கிடைக்கணும், அவ்வளவு என்னைக்குமே அவ்வளவு எல்லாம் சாப்பிடவும் போறது இல்ல. எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருவோம். 2 வருஷத்துக்குள்ளதெல்லாம் வாங்கி வச்சிருவோம். ஏன்னா அப்புறம் இல்லாம ஆயிடுச்சு. இல்லாம ஆனா என்ன, இப்போ சுகரே இல்ல. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை இல்லைன்னு வரும், என்ன ஆகும்? வீட்டுக்கு வாங்க மாட்டோம். இல்ல ரொம்ப காஸ்ட்லியா போயிடும். 1 கிலோக்கு 500 ரூபாய்லாம் சொல்ல போறேன். சரி நம்ம வாங்க வேண்டாம், அவ்வளவுதானே. எல்லாருமே வாங்கலன்னா என்ன பண்ணுவோம்? யாரு வந்து சேர்த்து வச்சிருக்காங்களோ அவன் என்ன பார்ப்போம்? என்னடாப்பா நான் இவ்வளவு எல்லாம் சேர்த்து வச்சேன், எல்லாம் அது பழசாயிடும், அப்புறம் மழைக்காலம் வரும், எல்லாம் சதசதான ஆயிடும், அதை விட நம்ம கம்மி விலையில கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த கோல்டு பிரைஸ் எல்லாம் ஹைக் பண்ணது எல்லாம் நம்ம முட்டாள், நம்ம மனிதர்களாலதான். ஏதோ ஒரு இது வரும், ஒரு என்னது ஃபெஸ்டிவல் வரும், அதெல்லாம் நகை வாங்கணும், அதுதான் ஒன்னும் ஐஸ்வர்யம். கடவுளை நம்பினா அது ஐஸ்வர்யம், அதுதான் நிஜம். நகை வாங்கினா போல எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் வந்துடாது. அப்ப என்ன எடுத்துன்னா எல்லாம் விலைவாசி. அப்போ புவர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு சின்ன ஒரு கிராம் வாங்கணும்னாலும் அவ்வளவு லட்சம் எல்லாம் கொடுத்து வாங்க முடியுமா? அப்ப நம்மளே என்ன பண்றோம்? செயற்கையான வாழ்க்கை எல்லாமே ஃபால்ஸ். இதுல நம்ம எல்லாம் தான் பிகாஸ் அது நம்மள பிளேம் பண்றதுன்னா என்னதுன்னா, கலியுகத்துல அப்படிதான் இருப்போமா. ஒரு பாசாங்குத்தனமான வாழ்க்கை, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை குறை சொல்றது, பின்னாடி சொல்றது, முன்னாடி சொல்றது, யாரு பேர்ல நம்பிக்கை இல்லை, அந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த இது வரும் பாகவதத்துல, என்னது மந்த புத்தியோட தான் இருப்போமா. மறதி இருக்குமா, என்ன சரி என்ன தவறுன்னு புரிஞ்சுக்க மாட்டோமா. ஒரு மாதிரி மயக்க நிலையில, ஆயுள் கம்மியா இருக்குமா. அந்த காலத்துல நல்லா உடலால் உழைச்சு 100 வயசானாலும் நல்லா சாப்பிடுவோம், பல்லெல்லாம் அப்படி இருக்கும். இந்த காலத்துல ஒரு 30-32 வயசானு இப்படி ஆயிடுவா. எல்லார் வீட்லயும் பாக்கலாம், வயசானவங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா சக்தியா இருப்பாங்க. நம்ம பசங்க, அவங்களுக்குள்ள பசங்க சோர்ந்துதான் இருப்பாங்க. ஏன்னா அது போல ஒரு ஆக்டிவிட்டி இல்ல, எல்லாம் மொபைல் வந்து கொடுத்தேன், எல்லாம் உட்கார்ந்து அந்த மாதிரி வாட் எவர். என்ன கருத்துனா, நம்ம எல்லாம் அந்த ஆடம்பரம்ங்கிற பேர்ல நம்மளே வந்து நமக்கு இதுதான் வேண்டாத இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? இதுல என்ன கொடுத்துருக்குன்னா, அப்போ நம்ம பகவான் அண்டி இருக்கணும். பகவான் தான் இதெல்லாம் கொடுத்திருக்காரு. பகவான் நம்ம மறக்க கூடாது. இதெல்லாம் கொடுத்தது பகவான். ஒரு என்னது ஒரு சொல்லுவோம் இல்லையா, என்னது மரம் நட்டவனுக்கு தண்ணி விட தெரியாது அப்படின்னு என்ன ஒரு பழமொழி உண்டே. பகவான் நம்மளை படைத்திருக்காரு. அப்ப நமக்கு என்ன வேணும்னு அவர் பார்க்க மாட்டார். அதுக்கு நம்ம சோம்பேறியா உட்காரணும் இல்ல, நமக்கு என்ன உண்டோ அது பண்ணணும். படிக்கிறதானோ படிக்கணும், இந்த உலகத்துல சம்பாதிக்கணும்னா அதெல்லாம் பண்ணணும். ஆனா என்ன, ரொம்ப அந்த இது இருக்கக்கூடாது. அச்சீவ், ஐ ஹாவ் டு அச்சீவ், பண்ணியே தீரணும், அடைஞ்சே தீரணும், அந்த ஒரு இது வேண்டாம். வரும் பகவானை நம்பி இருக்கும். அப்ப என்னது, நம்ம எல்லாம் பகவானுடைய அங்கங்கள் இல்லையா, we are all part and parcel of the Lord. as long as இந்த நம்ம கையே எப்படின்னா நம்ம கூட இருக்கு, நம்ம தூக்குறோம், எல்லாமே இருக்கு. இந்த கை துண்டி சுடுத்து, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போயிடுத்துன்னா, என்னதான் ஃபால்ஸ் செயற்கே ஏதோ ஒரு வச்சாலும் ஏதோ சொல்லுவாளே, சம் லெக்ஸ், சம் ஹேண்ட்ஸ், ப்ராஸ்தட்டிக் என்னோ சொல்லுவா. பார்க்கறது கை மாதிரி இருக்கும், ஆனா அதுல உணர்ச்சி இருக்குமா? ஒன்னும் இருக்காது. பார்க்கதான். அப்போ ஒரு வாட்டி துண்டு விழுந்து அது போயிடுத்துன்னா, ஒரு மெயின் அங்கத்தேர்ந்து அது துண்டுபட்டு போயிடுத்துன்னா அதுக்கு விலை இல்லை. அப்போ பகவான் தான் வந்து மெயின். அது அவர் கூட நம்ம உண்டி இருக்கணும். நம்ம எல்லாம் அவருடைய பசங்க. அவரை மறந்து நம்ம வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு வேற வேலை இல்லை, எந்த நேரமே பகவான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னது, எனக்காவது அவங்களுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் வரும், பக்தனுக்கும் வரும், அவனுக்கும் வரும். பக்தன் இருக்கிறவன் என்ன நினைப்பான், இதுதான் நல்லதுன்னு பகவான் எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாலும் நோ ப்ராப்ளம். பகவான் எனக்கு கஷ்டம் கொடுத்தோம்னா நல்லதும் கொடுப்பார். இதுவும் வரும், இதுவும் கடந்து போகும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். இதே
அபக்தனா இருக்கிறவன் என்னன்னு எல்லாமே போச்சே, எனக்கு இப்படி ஆயிடுத்து, எல்லாத்துக்கும் ஒரு அங்கலாய்ப்பு, கடவுள் மேல பக்தியும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப் தான் அவன் வந்து லீட் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன ரீசன்னா we are getting drifted away from மெயின் பாடியில இருந்து நம்ம இது ட்ரிஃப்ட்னா என்னது, வெளியில வந்துட்டோம்னா அப்போ நம்ம அந்த ஒரிஜினல் இதுல நம்ம பாட்டு இந்த கை வெட்டுப்பட்டு அது எப்படி வெளியில போச்சுன்னா என்ன அதோட வேல்யூ இருக்கும்? ஒண்ணும் இல்லை. அதே போலதான் நம்ம வந்து பகவான் தான் வந்து ஒரிஜினல், அவரோட ஒண்டி இருக்கணும், வேற வழியே இல்லை. நம்ம அங்கதான் இருக்கணும், பகவானை நம்பி பகவானுக்கு நன்றி கடனா இருக்கும். இவ்வளவுலாம் என்ன படைத்து எனக்கு காற்று, பிறந்ததுல இருந்து தண்ணி குடிக்கிறேன், இன்னைக்கு நான் நன்றியா வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கேன். வாய் வார்த்தை கூட தேங்க்யூ சொன்னது இல்லை. இப்ப என்ன வயசாயிடுது, இப்ப வந்து வச்சோ கடவுளே எவ்வளவோ வருஷம் நான்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இப்ப நான் ஒண்ணு விடுறதா இல்ல, நான் வந்து எப்பவுமே உங்களை வந்து இது வரேன். நீ காலையில யாரெல்லாம் வந்தீங்க அந்த டாபிக் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் மனசுல. எல்லாருக்கும் இப்ப தெரியல, எழுத்தறி வரவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணுமா, காலையில மங்களார்த்தி இருக்கு வாங்க எல்லாம் சொல்லியே கொடுக்க வேண்டாம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட், எல்லாரும் வரணும். ரொம்ப உடம்பு முடியல வர வேண்டாம். இப்ப மருந்து சாப்பிடுறேன், மருந்து அழுத்துறது என்ன, எஸ் இல்ல ஷிஃப்ட் டியூட்டில இருக்கேன், எஸ் அவள்தான் எஸ்கியூஸ். அது எத்தனை 10% தான் இருக்கும், பாக்கி எல்லாருக்கும் வரத்துக்கு என்ன, அந்த பாடியே சொல்லுமே காலையில ஆயிடுத்தே. ஆனா வெளிச்சம் வந்து கண்ணு கூசினாதான் இருந்தப்ப எனக்கு அப்படிதான் பழக்கம்னா என்ன பண்ண முடியும்? பகவான் ரெடியா நிக்கிறார், அருளுகிறேன் கட்டெல்லாம் தொடர்ந்து அவர் எப்படி நிக்கிறார். நம்ம எப்போ நான் தூக்கம் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம கிளாஸ்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் வராங்க, நான் இன்னும் இது சொல்லக்கூடாது, 13 பேரு இன்னும் நான் பார்த்தேன். நான் கடைசியில் 12-13 மாதாஜி போடுறாங்க. பட் இருந்தாலும் போராது இல்லையா, இன்னும் நிறைய பேர் வரணும். எல்லாரும் வந்து எப்படி, ஏன்னா பகவான் உண்டிதான் நம்ம இருக்கோம். காலையில இருந்து யார் முகத்தில் முழித்தேன்னா பகவான் முகத்தில் தான் முழிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன இது என்னது தீங்கு இழைத்தாலும் என்னது, இதுதான் எனக்கு நல்லதுன்னு நீ அந்த தீங்கையும் நீ எப்படி கொடுத்துருக்க, எனக்கு இதுதான் நல்லது அப்படின்னு கொடுத்துருக்கான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்மளாம் we will not go mad. இல்லாட்டா இப்ப அந்த சிச்சுவேஷன் பார்த்தா பிச்சுன்னு ஓடலாம் தோணும். எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. எங்க பார்த்தாலும் வார் என்ன அது என்ன இதென்ன எல்லாம் நெகட்டிவ் தான். நெகட்டிவ் என்னது ஒரு அட்மாஸ்பியர்ல தான் நம்ம இருக்கோம். ஆனா ஏதோ ஒரு நெப்புல நம்ம வந்து நம்ம கண்ட்ரியா இருக்கட்டும் ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஆனா என்ன பகவானை உண்டி இருக்கும், இன்னும் அவரையே கட்டியா பிடிச்சிருந்தே, நீதான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுக்கு எல்லாம் நல்லதோ கெட்டதோ நீ என்ன வேணா கொடுப்பா, ஆனா என்னை விட்டு போகாதே, எங்களுக்கு ஒரு துணியா இருன்னு சொல்லிட்டு அவரை தான் பிடிச்சுக்கணும். அப்ப காத்தால இன்னும் நிறைய பேர் வரணும். ஆனா நம்ம கிளாஸ் எஸ் ஐ ரிமெம்பர், வேற கிளாஸை விட பாக்குறதுக்கு நம்ம கிளாஸ்ல எல்லாரும் வரீங்க, அது சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். ஆனா வந்து இன்னும் நிறைய பேர்லாம் வரணும். ஏன்னா நம்ம வந்து பகவானுடைய அங்கங்கள் தான். சோ நம்ம வந்து பகவானை வந்து விட்டு நம்ம தனியா எல்லாம் பண்ணலாம்னா அதெல்லாம் முடியாத காரியம். ஓகே, இன்னும் இந்த பேராகிராஃபை முடிச்சுட்டோம்னா இதாயிடும். அருள்மொழி மாதா படிங்க. ஹரே கிருஷ்ணா. அருள்மொழி மாதா ஹரே கிருஷ்ண மாதா. பரிபூர்ணத்தின் தொண்டில் ஈடுபடும் போது மட்டுமே மனித வாழ்வின் பூர்ணத்துவம் உணரப்பட முடியும். சமூக தொண்டு, அரசியல் தொண்டு, சமுதாய தொண்டு, சர்வதேச தொண்டு ஆகியவை மட்டுமின்றி சர்வலோக தொண்டு உட்பட இவ்வுலகில் உள்ள எல்லா தொண்டுகளும் பரிபூர்ணத்தை நோக்கி திசை திருப்பப்படாத வரை முழுமையற்றதாகவே இருக்கும். அனைத்தும் பரிபூர்ணத்தின் தொடர்பில் நிறைவேற்றப்படும் போது அவருடன் இணைக்கப்பட்டுள்ள அம்சங்களும் தம்மில் பூர்ணம் அடைகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதா. என்னது சமூக தொண்டு பண்றேன், நான் ரொம்ப சோஷியலி வெரி ஆக்டிவ். ஏழைகளுக்கு எல்லாம் நான் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் ஓகே தான். ஆனா அதுல என்ன இருக்கணும், பகவானுக்கு ஒரு வந்து நன்றி கடனா அவருக்கு வந்து படைத்து விட்டு அது பிரசாதத்தை விநியோகிக்கலாம். அது நிறைய இப்ப பாகவதத்துல நிறைய ஸ்டோரி இருக்கும். மிருகா மகாராஜாவோட அவர் எப்படி பள்ளியாவே போயிட்டார். அவர் பெரிய மகாராஜா தான், நல்ல தான தர்மம் தான் பண்ணினார். ஆனா என்னது, அவர் ராஜா என்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி எண்ணத்துலதான் கொடுத்தாரே தவிர, நான் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணி நீங்க வந்து கொடுத்தீங்க பகவானே, நீங்க கொடுத்ததுல இருந்து நான் வந்து கொடுக்குறேன் ரொம்ப நன்றியா, அந்த மாதிரி வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்றது நம்ம வந்து பிரசாதமா எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், அக்கர்மா லெவல்ல நம்ம பண்ற செய்கை எல்லாமே அக்கர்மா லெவல்ல போகும். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க பகவத்கீதால. இல்லாட்டா என்னது கர்ம பலன், அதோட பலன் நமக்கு வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அவ்வளவு தான தர்மம் பண்ணா மிருக மகாராஜாக்கு பள்ளியா போயிட்டார். நம்மளாம் அதனால நம்ம எதுவுமே நம்ம எத்கரோஷி எதர்ஷ்னாசி, என்ன பண்ணினாலும் சரி, சாப்பிடறதா இருந்தாலும் சரி பகவானுக்கு ஆஃபர் பண்ணதை சாப்பிடணும். ஏதோ போட்டு இப்ப தீபாவளிக்கெல்லாம் அதானே இல்லையா, நம்ம சின்னதா இருக்கும்போது எப்படி அம்மா அப்பா எல்லாம் சுவாமி முன்னாடி வச்சு அந்த குங்குமம் எல்லாம் ஒருத்தரோட ஒரு பழக்கம் இருக்கும். எங்க வீட்டுல ஒரு சொல்றேன், குங்குமம் எல்லாம் போட்டு அந்த சைட்ல சும்மா அந்த மஞ்சள் குங்குமம் அப்படி பண்ணி, ஏன் தீபாவளிக்கு அன்னைக்குதான் பகவானுக்கு கொடுக்கணுமா, ஆஃபர் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கணுமா? தினமுமே அந்த மாதிரி பண்ணலாமே. ஆன்லைன் இப்போ பர்ச்சேஸ் பண்றோம், இஷ்டத்துக்கு பண்றோம், ஏன் அதையும் பகவானுக்கு முன்னாடி வச்சு தேங்க்யூ பகவானே எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்கேன், நினைச்சா வாங்குற போல எல்லாம் ஆன்லைன் வீட்டுல வந்து விழருது, நான் மார்க்கெட்டுக்கே போக வேண்டாம், எல்லாம் வருது.
இன்னும் சீப்பா வேற வருது, டிஸ்கவுண்ட் அவ்வளவு. ஆனா பகவானுக்கு நன்றி கடனா எப்பவுமே பகவான் கொடுத்துட்டு ஆஃபர் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் நம்ம வந்து உபயோகிக்கணும். அது பொருளா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், தானம் கொடுக்கறதா இருந்தாலும், எக்கரோஷி எது பண்ணினாலும், தானம் பண்ணினாலும் நம்ம வந்து பகவான் இப்ப வருமே ராமநவமி அது இது கலெக்ஷன் எல்லாம் வந்தாலும் என்ன பண்ணணும், கொடுக்கணுமா, வந்திருக்காங்களா, சரி இப்ப பகவானே இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு ஆசைதான், இருந்தாலும் இப்போதைக்கு போறாது, ஏன் இன்னும் நிறைய கொடுக்கறதுக்கு ஆசை, நீங்க கொடுத்த பிச்சையில இருந்து நான் அடுத்து கொடுக்குறேன். பகவான் கொடுத்திருக்காரு இல்லையா, பகவான் கொடுக்காம நம்ம கிட்ட வராதே, அவர் கொடுத்ததுல இருந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தோட இருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுடலாமா, இல்ல இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாமா, என்ன சொல்றோம்? அப்படி ஏன்னா லேட்டா ஆரம்பிச்சோம் இல்லையா நம்ம கொஞ்சம். எடுக்கலாம் மாதாஜி, இன்னும் 10 நிமிஷம் எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே. ஏன்னா நமக்கு இப்ப வேற கிளாஸ் பின்னாடி வந்து இப்ப தொந்தரவு பண்ண மாட்டா, நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எப்ப எவ்வளவு நேரம் வேணும் உட்காரலாம். அதுக்கு ரொம்ப எல்லாம் உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேன். நல்லா இருக்கும். இது ஈஷோபனிஷத் வந்து உபநிஷதம். உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா உபநிஷத் படிக்கிறோம் நம்ம, பெருமையா சொல்லலாம். ஆனால என்ன தெரியுமா, இஸ்கான்ல எல்லாம் உபநிஷதம் சொல்லி தராங்க அப்படின்னு, அதுதான் ஃபேக்ட் இல்லையா? இல்லாட்ட நம்ம தனியா இதெல்லாம் படிச்சு பார்த்தா புரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம வீட்லயே பார்த்தோன்னா ஓ உபநிஷத் எல்லாம் போட்டிருக்கேன், யாரு திறந்து பார்த்திருக்கா? ஆனா இங்க வந்து பிரபுபாதா அவ்வளவு வந்து இதா யூஸ் பண்றாங்க, ஈஸியா பண்ணனால்தான் நமக்கு வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு இல்லையா? இப்ப இது ஒரு ஃபர்ஸ்ட் மந்திரம் நல்லா புரியறது. ஆமா. ஓகே, இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கல. இந்த ஸ்லோகமும் 2-3 பேர் நிறைய பேர் படிச்சதுன்னா இவ்வளவு டைம் போகும், யாருக்கு இஷ்டம் இருக்கு பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மந்திரம் 1. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு டியூனோட வரும், அதுக்கப்புறமா நிறுத்தி இதா சொல்றேன். ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். எஸ், பிரபுஜி படிங்க பிரபுஜி. हरे कृष्ण माता जी। हरे कृष्णा प्रभुजी पढ़िए। ईशावास्यम् इदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेने त्यक्तेन पुञ्जिता मा कृतकस्य स्वित्तनं। मीनिंग படிக்கணுமா மாதா ஜி? வேண்டாம் இப்போ வேண்டாம் only ஸ்லோகம் மாத்திரம் படிக்க சொல்றேன். கவிதா மாதா படிங்க. हरे कृष्ण माता जी। ईसा जगत्यां जगत् तेन त्यक्तेन पुञ्जीदा मा कृत कस्य स्वित्तनं। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण। धनलक्ष्मी माता जी पढ़ी। படிக்கிற மாதாஜி. ஈஷா வாஷ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தேன புஞ்சிதா மாக்ருதஹ கஸ்ய ஸ்வித்தனம். கஸ்ய இங்க இஷா சொல்லலாம், இங்க வரும்போது என்ன வாஷ்யம் சொல்லக்கூடாது, வாஸ்யம். இந்த வந்து தான் சொல்லணும். இது இந்த மாதிரி அதான் ஷ சொல்லணும். பழகிக்கணும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உஷாமூர்த்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। ईशा वास्यम् इदं सर्वं यत्किञ्चित् जगत्यां जगत् तेन त्यक्तेन पुञ्जिता मा कृतः कस्य स्विद्धनं। हरे कृष्ण। ஸ்லோகம் படிச்சாலே ஒரு நல்ல உணர்வு வருது இல்லையா? ஆஹா, அப்படி அப்புறம் அர்த்தமும் புரிஞ்சா எப்படி இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சுஜாதா மாதாஜி படிங்க. हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। ईशावास्यम् इदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन पुञ्जिता मा कृत कस्य स्वित्तनं। इंद्राणी माताजी पढ़ी। इंद्राणी माताजी पढ़ी। हरे कृष्ण माताजी। पढ़ी माताजी। ईशा वाश्यम् इदं सर्वं यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन पुञ्जिता माकृद कस्य स्वित्तनं। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। उमा माताजी, उमापति माताजी। हरे कृष्ण माताजी। ईशा वास्यम् इदं सर्वं यत्किञ्च जगत्यं जगत् तेनो यक्तेनो पुञ्जिता तेनो இல்ல மாதாஜி, தேனதான் தேன यक्तेन पुञ्जितः
மக்ருத கஸ்ய ஸ்வித்தனம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே நம்ம ஈஷோபனிஷம் முடிக்கிற தருவாயில இதெல்லாம் நீங்க கட 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 கடான்னு ஒப்பிச்சுடுவேன். ஏன்னா நான் வந்து கிளாஸே வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இருந்து ஆரம்பிப்பேன். ஸ்லோகா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது வந்து நாக்குல நுழைஞ்சு அதோட அர்த்தம் வேற புரிஞ்சுன்னா அப்புறம்னா நமக்கு அவ்வளவு. அப்புறம் பொருளோட இவர் எழுதியிருக்காரு பிரபுபாத், அது நிறைய டிப்ஸ் எழுதியிருக்காரு. பட் நமக்கு மெயின் கருத்து தெரிஞ்சுட்டோம்னா ஆஹா என்ன அழகா சொல்லிடுவேன். இப்ப அதோடைய அர்த்தம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். ஈஷா அப்படின்னா யாரு சொல்லுவோம்? ஈஷா ஜெகதீஷ அப்படிலாம் சொல்லுவோமே. ஜகத்தின் ஈஷா அப்படின்னா என்னது? கடவுள். சோ பகவானால் ஆவாசியம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள இதம் இவை சர்வம் எல்லாம் யத்கிஞ்ச எதுவானாலும் ஜகத்யாம் இந்த பிரபஞ்சத்தினுள் ஜகத் அசைவன அசையாதன என அனைத்தும். ஜகத்னா என்னது? ஜெகம். ஜெகம் சொல்றோம் நம்ம தமிழ்லயும் அதனே ஜெகத்தின் தலைவன் ஏனோ நம்ம இப்படி எல்லாம் சொல்லுவோமே. ஜெகநாதர் உலகம். அதுல என்ன இருக்கு? அசைவனும் இருக்கு, அசையாதனும் இருக்கு இல்லையா? அப்ப அந்த மாதிரி அனைத்தும் தேன அவரால் தியக்தேன ஒதுக்கப்பட்டுள்ள பங்கு புஞ்சீதா ஏற்க வேண்டும். நமக்குன்னு என்ன ஒதுக்கப்பட்டிருக்கோ அது வந்து ஏற்கணும். இன்னொருத்தாளோட எல்லாம் நம்ம வந்து பங்கு எடுக்க கூடாது. இதுதான் அந்த கருத்து இதுல கொடுத்திருக்கிறேன். கூடாது. கிருத பெறுவதற்கு முயல்தல். கஸ்யஸ்வித் பிறருடைய தனம் செல்வம். நாட் ஓன்லி மணி, எவ்ரி திங். நம்மளோட என்ன பங்கு உண்டோ அதுதான் நம்ம எடுக்கணும். எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு சாப்பிடணும். இன்னொருத்தாள் பிறரோடு இதை அந்த இப்ப நம்ம எக்ஸாம்பிள் சொன்னோமே, ஒரு பற்றாக்குறைன்னு வந்து கொடுத்துனா அச்சுச்சோ அப்புறம் கிடைக்காம போயிடுமா, நிறைய வாங்கிவே. அது நீ இவ்வளவு வாங்கி வச்சா இருக்கிறதே ஒரு 500 கிலோ இருக்கும். நீயே 100 கிலோ வாங்கி வச்சா பாக்கி உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பணம் இருக்காது. அவங்க 1 கிலோ வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது. பணமும் பிரைஸும் ரைஸ் ஆயிடும், இதை வந்து குவான்டிட்டி இதுவும் கிடைக்காது, பொருளும் கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து எப்பவுமே என்னது அந்த ஹியூமன் ஃபார்ம்ல தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். இதே பட்சிகள் பிராணிகளுக்கெல்லாம் நம்ம இந்த புலி சிங்கம் கூட அதுக்கு வயர் நடிஞ்சதுன்னா அது பக்கத்துல போயிட்டு அது நம்ம என்ன பண்ணாலும் அது ஒண்ணும் பண்ணாது. அது பசி எடுத்தாதான் நம்மளை வந்து இது குதறி எல்லாம் நம்மளை சாப்பிடணும். அதுகளுக்கு பசி எடுக்கும் போது ஏன்னா அதுக்கு அதுதான் லைஃப். அதுக்கு பிழைக்கணும்னா என்ன பண்ண முடியும்? அதை ஹண்ட் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதுக்கு அந்த நேச்சர் தான் கொடுத்துருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வாட்டி பசி ஆறி எடுத்தோன்னா அது பாட்டுக்கு குவைட்டா இருக்கும். அது பேர்டா இருக்கணும். இப்ப நம்ம இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, காக்கா, அது இது என்னது கபூத், இது என்னது புறாக்கெல்லாம் இங்க கொடுப்பாங்க. என்ன எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டு அது மட்டும் பறந்து போயிடும். போறேன் என் வயிறு நிறைஞ்சாச்சு. அது இல்ல அப்புறம் இவங்க நாளைக்கு போடுவாங்களோ இல்லையோ, இன்னைக்கே சாப்பிட்டுடலாம். அதெல்லாம் இந்த மனிதன் அறிவு நிறைய இருக்குன்னா இந்த மாதிரி வேண்டாத அறிவை தான் நம்ம வந்துச்சிடணும். நம்ம தான் அதை வந்து அதுலதான் இந்த ஈஷோபனிஷத் எப்ப எழுதினது? இதெல்லாம் முனிவர்கள் அந்த காலத்துல எழுதினது. ஆனா இப்போ இவ்வளவு இன்னைக்கு இது பொருந்துறது. ஏன்னா நம்ம எவ்வளவு தப்புத்தனம் பண்றோம்னு இந்த உபநிஷத் படிக்குமா புரியாது. சொல்லுங்க மாதாஜி. நம்ம மனுஷனை தவிர வேற எந்த உயிரினமும் நாளைக்காக சேமித்து வைக்கிறதே கிடையாது இல்ல மாதாஜி? கரெக்ட். யாரும் பண்றது இல்ல. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பிரெயின் கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? பிரெயின் கொடுத்து அதுகளுக்கெல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்ல தெரியாது, அதுகளுக்கெல்லாம் பஜன் பண்ண தெரியாது, கடவுளை நினைக்க தெரியாது. நமக்கு கடவுளை நினைக்க தெரியும், நம்மளால முடியும் சொல்லிட்டு அதை பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன பண்றோம்? பாக்கி உள்ள விஷயத்துல நம்ம மூளையை யூஸ் பண்றோம். ஓகே, இதுல இப்ப நான் இது மீனிங் படிச்சு விடுறேன். அப்புறம் நம்ம வந்து முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்கு, அது பொருளுரையில நம்ம படிக்கலாம். பிரபஞ்சத்தில் உள்ள அசைவன அசையாதன என அனைத்தும் முழுமுதற் கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எல்லாமே இல்லையா? நம்மள இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்றோம்னா அவர் கொடுத்த சாங்ஷன் தான். நம்ம மனசுல ஆசைப்பட்டும் அப்படியா அவனுக்கு அட்டன் பண்றதுக்கு விருப்பம் இருக்கா, அதுக்கு என்ன இல்ல எனக்கு தூங்கணும்னு ஆசையா இருக்கு, இல்ல வெளியில காசிப் பண்ணணும், இல்ல வெளியில பிக்சர், ஓகே அதுல அவரும் ஃப்ரீடம் கொடுத்துடுவார். நம்ம எல்லாரும் விருப்பப்பட்டதுனால இங்க வந்திருக்கோம். சோ அவர் தான் கட்டுப்படுத்துறார். அனைத்தும் அவருக்கு சொந்தமானவையே. எனவே ஒருவன் தனக்கு அவசியமானவற்றை மட்டும் தனக்கென்று ஒதுக்கப்பட்டுள்ள பங்கினை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்றவை யாருக்கு சொந்தமானவை என்பதை நன்கு அறிந்து அவற்றை ஏற்றுக்கொள்ள கூடாது. நிறைய எக்ஸாம்பிள் வரும். நாளைக்கு நம்ம டீட்டெயில படிச்சா புரியும். பிரபுபத ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. நான் படிச்ச L3 எது நினைவு வருது. அப்புறம் 2-3 classes I've taken. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அப்ப பொருள் உரை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்கும். 1, 2, 3 இது ஒரு 6 மணிக்கு போகும். நாளைக்கு நல்லா இருக்கும். அப்ப இதை வந்து நாளைக்கு தான் முடிக்க முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல் சோ மச். ஒரு 10-15 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். ஓகே, இது என்னது வாஞ்சா கல்பத்ருபியஸ்ச சொல்லி முடிச்சிடும். வாஞ்சா கல்பத்ருபியஸ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கீ ஜெய். அனந்த கோட்டி பக்த விருந்த கீ ஜெய். நீல பிரபுபாத் கீ ஜெய். ஆச்சாரிய ஹரிதாஸ் ठाकुर की जय. हरे कृष्ण महामंत्र की जय. भगवद गीता और श्रीमद् भागवत ग्रंथों की जय. श्री राधा गोविंद की
जय श्री राम लल्ला की जय। और प्रेमानंदे हरि हरि हरे कृष्णा இல்ல எனர்ஜெட்டிக்கா இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. Thank you. ஹரே கிருஷ்ணா.